பொதுவாக வந்து தமிழ் சினிமாவிலேருந்து நிறைய பேர் வந்து மலேசியாவில் போய் அங்கே ப்ரமோட் பண்ணுவோம். புதுசாக இருக்குது, அங்கேருந்து மலேசியாவிலேருந்து இங்கே வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஆஸ்ட்ரோக்கு முக்கியமாக வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கேருந்து தமிழ் சினிமா அங்கே போகும்போது ரொம்ப உதவி செய்வாங்க. அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாருமே அவங்களை என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பெரிய பக்கபலம் வந்து மலேசியா தமிழர்கள் வந்து ரொம்ப ரசித்து படம் பார்ப்பாங்க. பொதுவாக வந்து ஓவர்சீஸ் ரிசல்ட் அப்படின்னாலே மலேசியாவிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் பிக்கஸ்ட் ஏரியா. ஸோ அங்கே இருக்கிற டேலண்ட்ஸும் வந்து வெளிப்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்பு. இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து மைந்தன் கடல் தாண்டி வந்து ஆடியோ லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாம் ஒரு பெரிய முக்கியமான காரணம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அங்கே மலேசியாவில் பேசிக்கிறாங்க எல்லாம். ஏன்னா ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம். படம் 8ஆம் மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த நம்பிக்கையில் இங்கே தமிழில் பண்ணியிருக்கோம் படம் அப்படின்னு இங்கே வந்து ஆடியோ லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் அதை என் கண்ணால் பார்க்குறேன். ஒரு செலிப்ரிட்டியாக பார்க்குறேன், ஒரு இயக்குனராக பார்க்குறேன், ஒரு தயாரிப்பாளராக இதை பார்க்குறேன். அதனால் எல்லாருக்கும் இந்த வேலையில் நிறைய பேர் இருக்காங்க. யார் பேரையும் சொல்ல மறந்துட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கால் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கு கீழே. ஸோ எப்படியாவது நான் கைத்தாங்களாக போய் அங்கே உட்காந்துடணும். அதுக்கு முன்னுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறேன். நடிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப தூரம், எனக்கு பேஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் நடிப்புனாலே விழுந்தடிச்சு ஓடிடுவேன் நான். சென்னையிலையும் சரி மலேசியாலையும் சரி கேரக்டர்ஸ் யாராவது ஆஃபர் பண்ணும்போது வேண்டாப்பா விட்டுருங்க அப்படின்னு ஓடிடுவேன். ஸோ கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சி குமரேசன் வந்து கோழி அமுக்கிற மாதிரி உட்கார வச்சு கதையை சொன்னார். நீங்கள் கதையெல்லாம் சொல்ல வந்தீங்கன்னா நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு சொன்னார். கதையை கேட்ட பிறகு அந்த கதையும் சரி கேரக்டரும் சரி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. மலேசியாவில் நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை சித்தரிக்கும் ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் படம் பண்ணேன். குமரேசன் வந்து நான் ஒரு ப்ரோக்ராமில் அங்கே பார்த்துட்டு அவர் நடித்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு, தம்பி நான் என்னுடைய படத்தில் ஒன்று அறிமுகப்படுத்துகிறேன் தம்பி அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஸ்டில்லெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இனிமேல் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா நான் அவர் வெறும் நடிகராக மட்டும்தான் பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தா மிரட்டி வச்சிருக்காரு, அழகாக இயக்கியிருக்காரு, நல்ல மேக்கிங், நல்ல இசை, படமே நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஏதாவது குறைஞ்சிருக்கோம்லாம் நினைக்காது. இங்கே இருக்கிற படத்தை விட நல்லாவே எடுத்துருக்காரு. கவலைப்படாது. எல்லாருக்குமே தெரியும், படம் தயாரிக்கிறது இப்போ ரொம்ப சாதாரண விஷயம்தான். அதை வெளியிடுறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படித்தான் இன்னைக்கு இருக்குது சினிமா. என்னுடைய திருமதி தமிழ் ஒரு 300 திரையரங்குகளுக்கு மேல் வெளியிட்டு மிக பெருமைப்பாக 100 நாள் வரை அதை ரன் செய்து காட்டிய ஜி பிலிம்ஸ் செல்வம் பிரபாகர் இவங்க இந்த படத்துல ரிலீஸ்க்காக பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்க. அதனால இந்த படம் மிக பிரமாதமா மலேசியா மட்டுமல்ல தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகுங்கிறத நான் உறுதியுடன் தெரிவிச்சுக்கிறேன்.